மக்கள் மனதில் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கான சக்தி இறைவனை நம்புகிறவர்களுக்கு இறைவனுக்கு மட்டுமே உண்டு. ஆகவேதான் வாக்களித்தவர்கள் வெளியே வந்து அவரிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளை வைத்து இதை போன்ற ஒரு வாக்கெடுப்பை அவர்கள் வெளியிடுவதன் மூலமாக மக்கள் மனதிலே ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வார்த்தையிலே சொல்வார்கள், ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்ப்புக்காக நடத்தப்படுகின்ற நாடக வழக்கு என்று சொல்லுவார். அதை போன்ற ஒரு மக்கள் மனநிலையை தயார் செய்து அதை போன்ற ஒரு முடிவுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்களா என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதும் வெளியே வந்திருக்கின்ற இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லப்படுகின்ற தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை பார்த்தால் இவர்கள் எல்லாமே ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு ஒருவர் மூலமாக அனைத்து ஊடகங்களுக்கும் வழங்கப்பட்டதை போன்ற ஒரு தோற்றம் வருவதை தவிர்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எல்லோரும் சொல்லி வைத்தாற் போல, அதிலும் குறிப்பாக இந்த ஊடகங்கள், இந்த கருத்து கணிப்பை நடத்திய ஊடகங்கள் யார் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே அவர்கள் பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் வலதுசாரி மதவாத அரசியலுக்கும் முழுக்க தங்களை உட்படுத்தி கொண்ட ஊடகங்கள் தான் இன்று அப்படிப்பட்ட கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளை வாக்கு எண்ணிக்கைக்கு போகின்ற தொண்டர்கள் மத்தியிலே, செயல் வீரர்கள் மத்தியிலே ஒரு அயற்சியை உருவாக்கலாம், ஒரு சலிப்பை உருவாக்கலாம், ஒரு சோர்வை உண்டாக்கலாம் என்கிற அந்த ஒரு வியாபார தந்திரத்தோடு தான் இது செய்யப்பட்டிருப்பதாக நான் கருதுகிறேன். முழுமையான தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வருகின்ற வரை இதை போன்ற கருத்து கணிப்புகளை பற்றி இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது, பொறுப்பில் வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் முழுமையாக வாக்கு எண்ணிக்கையிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக விடுவித்திருக்கின்ற அறைகூவலை கேட்டு அதன்படி நடந்து மிக கவனத்தோடு கண்காணிப்போடு தரப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்கள் வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற இடத்திலே எப்படியெல்லாம் தில்லுமுல்கள் செய்வதற்கு வழிவகை இருக்கிறது, எப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்ற அந்த புள்ளி விவரங்களின்படி, அந்த தகவல்களின்படி அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் மனதை உணர்ந்தவர்கள், தேசம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தவர்கள், பல்வேறு களங்களிலே, தேர்தல் களங்களிலே எந்த விதமான அரசியல் கட்சிகளையும் சாராமல் நடுநிலை நோக்கோடு தேர்தல் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க சென்ற பத்திரிகையாளர்கள், நீண்ட காலம் இந்த துறையிலே அனுபவம் பெற்றவர்கள் தருகின்ற கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வைத்து பார்த்தால் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு இருப்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு நிச்சயம் வரும் என்று தான் நான் நம்புகிறேன். அதற்காக காத்திருப்போம். 4ஆம் தேதிக்கு பிறகு முழுமையான வாக்கு எண்ணிக்கை முடிக்கப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு எவ்வளவு தூரம் போலியானது என்பது தெரிய வரும் என்று நான் கருதுகிறேன்.